வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஆசையாக வளர்த்த தக்காளி நாற்றுகள் திடீரென்று நீலம் அல்லது ஊதா நிறமாக மாறிவிட்டதா? இதை பார்த்ததும் ஏதோ பெரிய நோய் வந்துவிட்டதென்று பயந்து விட்டீர்களா? உங்கள் உழைப்பெல்லாம் வீணாகி விடுமோ என்று கவலைப்படுகிறீர்களா? பயப்படாதீர்கள். நீங்கள் தனியாக இல்லை. இது பல தோட்டக்கலை ஆர்வலர்கள் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனைதான். நல்ல செய்தி என்னவென்றால் இது ஒரு நோயே அல்ல. இதை மிக மிக எளிதாக சரி செய்து விடலாம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் நாற்றுகள் ஏன் இப்படி நிறம் மாறுகின்றன என்பதற்கான அறிவியல் காரணத்தையும் அதை சரி செய்ய நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டிய எளிய நடவடிக்கைகளையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் நீல நிற நாற்றுகளை மீண்டும் பச்சை பசேலென மாற்றுவதற்கான ரகசியத்தை அறிய தொடர்ந்து பாருங்கள். முதலில் ஒரு செடியின் ஆரோக்கியத்தை அதன் இலைகளின் நிறத்தை வைத்தே நாம் பெரும்பாலும் கணிக்கிறோம். பொதுவாக இலைகள் அடர் பச்சையாக இருந்தால் செடி ஆரோக்கியமாக போதுமான நைட்ரஜனுடன் இருக்கிறது என்று அர்த்தம். அதுவே இலைகள் மஞ்சளாக மாறினால் ஏதோ ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது அதிகப்படியான நீர் போன்ற பிரச்சனை இருக்கலாம் என்று யூகிப்போம். ஆனால் இந்த நீலம் அல்லது ஊதா நிறம் என்பது மிகவும் குறிப்பிட்ட ஒரு அறிகுறி. இது மற்ற ஊட்டச்சத்து குறைபாடுகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த நிற மாற்றம் செடியின் உள்ளே நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றத்தை நமக்கு காட்டுகிறது. இது குறிப்பாக தக்காளி, மிளகாய் போன்ற இளம் நாற்றுகளில் அதிகமாக காணப்படும். இதை சரியாக புரிந்து கொள்ள நாம் செடியின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான பாஸ்பரஸ் என்ற தனிமத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், இந்த நீல நிற மர்மத்தின் பின்னணியில் உள்ள அறிவியலை விரிவாக ஆராய்வோம். இந்த நீல நிற மாற்றத்திற்கான முக்கிய குற்றவாளி பாஸ்பரஸ் என்னும் ஊட்டச்சத்து குறைபாடுதான். பாஸ்பரஸ் தாவரங்களுக்குத் தேவையான 3 முக்கிய பேரூட்டச்சத்துக்களில் ஒன்றாகும். மற்றவை நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம். இதை ஆங்கிலத்தில் NKB என்று குறிப்பிடுவார்கள். தாவரங்களின் வளர்ச்சிக்கு பாஸ்பரஸ் மிக மிக அவசியம். இது செடியின் ஆற்றல் பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. அதாவது சூரிய ஒளியை உணவாக மாற்றும் ஒளிச்சேர்க்கை செயல்முறைக்கு பாஸ்பரஸ் தேவை. மேலும் இது வலுவான வேர் வளர்ச்சிக்கும் பூக்கள் பூப்பதற்கும் காய்கள் மற்றும் விதைகள் உருவாவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனிதர்களுக்கு கால்சியம் எலும்புகளுக்கு எப்படி அவசியமோ அதேபோல தாவரங்களுக்கு பாஸ்பரஸ் அவற்றின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் கட்டமைப்புக்கும் அடிப்படையானது. இந்த முக்கியமான ஊட்டச்சத்து சரியான அளவில் கிடைக்காத போது செடியின் இயல்பான செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு அதன் வெளிப்பாடாகவே இந்த நிறமாற்றம் இலைகளில் தென்படுகிறது. எனவே நீல நிறத்தை பார்த்தவுடன் உங்கள் செடி எனக்கு பாஸ்பரஸ் தேவை என்று உங்களிடம் உதவி கேட்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, பாஸ்பரஸ் குறைபாடு ஏற்பட்டால் இலைகள் ஏன் குறிப்பாக நீலம் அல்லது ஊதா நிறமாக மாற வேண்டும்? ஏன் மஞ்சள் அல்லது வேறு நிறத்தில் மாறுவதில்லை? இதற்கு காரணம் தாவரங்களில் உள்ள ஒரு சிறப்பு நிறமி. அந்த நிறமியின் பெயர் ஆந்தோசயனின். இந்த ஆந்தோசயனின் நிறமிதான் பல பழங்கள் மற்றும் பூக்களுக்கு சிவப்பு, நீலம் மற்றும் ஊதா நிறங்களை கொடுக்கிறது. உதாரணமாக கத்திரிக்காய், ப்ளூபெர்ரி மற்றும் சில வெங்காய வகைகளில் இந்த நிறமி அதிகமாக இருக்கும். பொதுவாக தக்காளி செடியின் இலைகளில் குளோரோபில் என்ற பச்சை நிறமிதான் அதிகமாக இருக்கும். ஆனால் பாஸ்பரஸ் குறைபாடு ஏற்படும்போது செடியின் சர்க்கரை போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. இதனால் இலைகளில் சர்க்கரை அதிகமாக தேங்குகிறது. இந்த அதிகப்படியான சர்க்கரை ஆந்தோசயனின் நிறமியின் உற்பத்தியை தூண்டுகிறது. பச்சை நிறமியான குளோரோபில் இருக்கும்போதே இந்த ஊதா நிறமி அதிகமாக உருவாவதால் இலையின் நிறம் பச்சையிலிருந்து நீலம் கலந்த ஊதா நிறத்திற்கு மாறுகிறது. இது செடியின் ஒரு வகையான தற்காப்பு நடவடிக்கை அல்லது அழுத்தத்தின் வெளிப்பாடு என்று கூறலாம். இது ஒரு ஆபத்தான அறிகுறி அல்ல, மாறாக ஒரு தகவல் மட்டுமே. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என் நாற்றுகள் நீலமாக இருக்கிறது என்றால் என் மண்ணில் பாஸ்பரஸ் இல்லையா? நான் தவறான மண் கலவையை பயன்படுத்தி விட்டேனா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் உங்கள் மண்ணில் போதுமான அளவு பாஸ்பரஸ் இருக்கும். குறிப்பாக நீங்கள் கடைகளில் வாங்கிய தரமான நாற்று மண் கலவையை பயன்படுத்தினால் அதில் தாவரத்திற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சரியான விகிதத்தில் கலக்கப்பட்டிருக்கும். பிறகு ஏன் இந்த குறைபாடு ஏற்படுகிறது? பிரச்சனை மண்ணில் பாஸ்பரஸ் இல்லாதது அல்ல,
மாறாக மண்ணில் இருக்கும் பாஸ்பரஸை செடியால் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதுதான். இதை ஒரு சிறிய உதாரணத்துடன் ஒப்பிடலாம். உங்கள் சமையலறையில் அனைத்து மளிகைப் பொருட்களும் இருக்கின்றன. ஆனால் கேஸ் அடுப்பு வேலை செய்யவில்லை என்றால் உங்களால் சமைக்க முடியாதல்லவா? அதேபோல மண்ணில் பாஸ்பரஸ் இருந்தாலும் சில குறிப்பிட்ட காரணங்களால் செடியின் வேர்களால் அதை உறிஞ்ச முடியாமல் போகிறது. அந்த காரணங்கள் என்ன என்பதை நாம் அடுத்து விரிவாக பார்க்கப் போகிறோம். மண்ணில் இருக்கும் பாஸ்பரஸை செடி எடுக்க முடியாமல் போவதற்கான மிக முக்கிய மற்றும் பொதுவான காரணம் குளிர். ஆம், குறைவான வெப்பநிலைதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். தக்காளி ஒரு வெப்பமண்டல பயிர். அது மிதமான மற்றும் சூடான காலநிலையை விரும்புகிறது. நாற்றுகள் மிகவும் இளமையாகவும் பலவீனமாகவும் இருப்பதால் அவை வெப்பநிலை மாற்றங்களை எளிதில் தாங்காது. குறிப்பாக மண்ணின் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாகச் செல்லும்போது தக்காளி நாற்றுகளின் வேர் வளர்ச்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் பெருமளவில் பாதிக்கப்படும். குளிர்ச்சியான மண்ணில் பாஸ்பரஸ் போன்ற சில ஊட்டச்சத்துக்கள் கரையாத நிலைக்குச் சென்றுவிடும். மேலும் செடியின் வேர்களால் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் செயல்முறையும் மிகவும் மெதுவாகிவிடும். மனிதர்களுக்கு குளிரில் கைகள் மரத்துப்போய் சரியாக வேலை செய்யாதது போல செடியின் வேர்களும் குளிரில் ஸ்தம்பித்துவிடும். இதனால் மண்ணில் பாஸ்பரஸ் கொட்டிக் கிடந்தாலும் அதை வேரால் எடுத்து தண்டு வழியாக இலைகளுக்கு அனுப்ப முடியாது. இந்த தற்காலிக தடையின் காரணமாகவே பாஸ்பரஸ் குறைபாடு ஏற்பட்டு இலைகள் நீளமாக மாறுகின்றன. இந்த பிரச்சனை ஏன் பெரிய வளர்ந்த செடிகளை விட இளம் நாற்றுகளில் அதிகமாக காணப்படுகிறது? இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இளம் நாற்றுகளின் வேர் அமைப்பு மிகவும் சிறியதாகவும் இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாமலும் இருக்கும். அவை மண்ணில் ஆழமாக பரவி தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தேடி எடுக்கும் அளவுக்கு வலுப்பெற்றிருக்காது. அவற்றின் வேர்கள் அவை நடப்பட்டிருக்கும் சிறிய குழி அல்லது கோப்பைக்குள் மட்டுமே பெரியோரிசப்பட்டிருக்கும். இந்த சிறிய வேர் அமைப்பு சாதகமற்ற சூழ்நிலைகளால், அதாவது குளிரால், எளிதில் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நன்கு வளர்ந்த தக்காளி செடிகளுக்கு பெரிய மற்றும் பரந்த வேர் அமைப்பு இருக்கும். அவை மண்ணில் ஆழமாகச் சென்று வெவ்வேறு இடங்களிலிருந்து ஊட்டச்சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சிக்கொள்ளும் திறன் கொண்டவை. எனவே மேற்பரப்பு மண் குளிர்ச்சியாக இருந்தாலும் ஆழத்தில் உள்ள வேர்கள் தொடர்ந்து செயல்பட்டு தேவையான பாஸ்பரஸை செடிக்கு வழங்கும். இதனால்தான் ஒரே தோட்டத்தில் இருக்கும் இளம் நாற்றுகள் நீல நிறத்தில் இருப்பதையும் அதே நேரத்தில் பெரிய செடிகள் ஆரோக்கியமான பச்சை நிறத்தில் இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இது நாற்றுகளின் வயது மற்றும் வேர் வளர்ச்சியுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு விஷயம். உங்கள் நாற்றுகள் நீளமாக மாறத் தொடங்கியவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அவதானிப்பு இலைகளை திருப்பிப் பார்ப்பது. பொதுவாக இந்த பாஸ்பரஸ் குறைபாட்டின் அறிகுறிகள் முதலில் செடியின் பழைய, அதாவது கீழிருக்கும் இலைகளில்தான் தோன்றும். இலையின் மேல்புறம் லேசான நீல நிறத்தில் தெரிய ஆரம்பித்தாலும் அதன் உண்மையான அடர்த்தியை நீங்கள் இலையின் அடிப்புறத்தில்தான் தெளிவாக காண முடியும். இலையின் நரம்புகளைச் சுற்றி இந்த ஊதா நிறம் மிகவும் அடர்த்தியாகத் தெரியும். சில நேரங்களில் முழு இலையுமே ஊதா நிறமாக மாறியிருக்கும். புதிய இளம் இலைகள் பெரும்பாலும் பச்சை நிறத்திலேயே இருக்கும். ஏனென்றால் பாஸ்பரஸ் ஒரு மொபைல் ஊட்டச்சத்து. அதாவது செடியால் அதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த முடியும். செடிக்கு புதிய வளர்ச்சிக்கு பாஸ்பரஸ் தேவைப்படும்போது அது பழைய இலைகளில் சேமித்து வைத்திருக்கும் பாஸ்பரஸை எடுத்து புதிய தளிர்களுக்கு அனுப்பும். இதனால் பழைய இலைகளில் பற்றாக்குறை ஏற்பட்டு அவை முதலில் நிறம் மாறுகின்றன. எனவே இலையின் அடிப்புறத்தையும் கீழ் இலைகளையும் சோதிப்பது, இது பாஸ்பரஸ் குறைபாடுதானா என்பதை உறுதிப்படுத்த உதவும். இலைகளை சோதிப்பது போலவே நாற்றின் தண்டுகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். பாஸ்பரஸ் குறைபாடு தீவிரமாக இருக்கும்போது இலைகள் மட்டுமல்லாமல் தண்டுகளும் ஊதா அல்லது நீல நிறத்தில் மாறத் தொடங்கும். தண்டு முழுவதும் இந்த நிற மாற்றம் பரவியிருப்பதை நீங்கள் காணலாம். இதுவும் செடியின் உள்ளே ஆந்தோசயனின் நிறமி அதிகமாக உற்பத்தியாவதை குறிக்கிறது. மேலும் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட நாற்றுகளின் வளர்ச்சி மிகவும் குன்றியிருக்கும். மற்ற ஆரோக்கியமான நாற்றுகளுடன் ஒப்பிடும்போது இவை மிகவும் மெதுவாகவும் பலவீனமாகவும் வளரும். இலைகள் சிறியதாகவும் செடி ஒட்டுமொத்தமாக ஒரு வாடிய தோற்றத்துடனும் காணப்படும். சில சமயங்களில் இலைகள் சுருண்டு உடையக்கூடிய தன்மையுடன் இருக்கலாம்.
இந்த அறிகுறிகள் அனைத்தும் சேர்ந்து உங்கள் செடிக்கு பாஸ்பரஸ் கிடைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் மீண்டும் நினைவில் கொள்ளுங்கள், இது பெரும்பாலும் மண்ணில் பாஸ்பரஸ் இல்லாததால் அல்ல, மாறாக அதை செடியால் எடுக்க முடியாத ஒரு தற்காலிக பிரச்சனையால் ஏற்படுகிறது. இப்போது பிரச்சனையை கண்டறிந்து விட்டோம். அதற்கான தீர்வுகளைப் பற்றி பார்ப்போம். முதல் மற்றும் மிக எளிமையான தீர்வு வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது. உங்கள் நாற்றுகள் ஒரு நாற்றங்காலில், அதாவது ட்ரேக்களில் அல்லது சிறிய கோப்பைகளில் இருந்தால் அவற்றை இரவில் ஒரு சூடான இடத்திற்கு மாற்றுங்கள். உங்கள் வீட்டிற்குள், கேரேஜில் அல்லது ஒரு மூடிய வராண்டாவில் வைப்பது நல்லது. பகல் நேரங்களில் நல்ல சூரிய ஒளி கிடைக்கும்போது அவற்றை மீண்டும் வெளியே வைக்கலாம். இதன் நோக்கம் மண்ணின் வெப்பநிலையை சீராக பராமரிப்பதுதான். குறிப்பாக இரவில் ஏற்படும் அதிகப்படியான குளிரிலிருந்து நாற்றுகளை பாதுகாப்பதே முக்கியம். நீங்கள் ஒரு சிறிய கிரீன்ஹவுஸ் அல்லது பாலிதீன் ஷீட் கொண்டு ஒரு தற்காலிக கூடாரம் அமைத்தும் நாற்றுகளை பாதுகாக்கலாம். மண்ணின் வெப்பநிலை சீரானவுடன் வேர்கள் மீண்டும் செயல்படத் தொடங்கி மண்ணில் உள்ள பாஸ்பரஸை உறிஞ்ச ஆரம்பிக்கும். சில நாட்களில் உங்கள் நாற்றுகள் மெதுவாக மீண்டும் பச்சை நிறத்திற்கு திரும்புவதை நீங்கள் காணலாம். எந்த உரத்தையும் சேர்ப்பதற்கு முன் இந்த எளிய வெப்பநிலை மேலாண்மையை முதலில் முயற்சிப்பது மிகவும் முக்கியம். ஒருவேளை உங்கள் நாற்றுகளை வீட்டிற்குள் எடுத்துச் செல்ல முடியாத நிலையில், அதாவது நீங்கள் அவற்றை நேரடியாக தோட்டத்தில் நட்டிருந்தால் என்ன செய்வது? இந்த சூழ்நிலையில் இரண்டாவது தீர்வு பொறுமையாக காத்திருப்பது. வானிலை அறிக்கையை கவனித்து அடுத்த சில நாட்களில் வெப்பநிலை உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டால் நீங்கள் எதுவும் செய்யத் தேவையில்லை. காலநிலை வெப்பமடையும் போது மண் தானாகவே சூடாகி வேர்கள் மீண்டும் தங்கள் வேலையைச் செய்யத் தொடங்கும். இது ஒரு இயற்கையான செயல்முறை. தக்காளி நாற்றுகள் ஓரளவு கடினமானவை. இந்த தற்காலிக அழுத்தத்தை ஏவிக்லாலா தாங்கிக் கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட்டு ரசாயன உரங்களைச் சேர்த்தால் அது நன்மைக்கு பதிலாக தீங்கையே விளைவிக்கும். ஏனெனில் செடியால் அதை உறிஞ்சிக் கொள்ள முடியாத நிலையில் உரம் மண்ணிலேயே தங்கி பின்னர் வெப்பநிலை அதிகரிக்கும் போது வேர்களைச் சேதப்படுத்தக்கூடும். எனவே இயற்கைக்கு அதன் வேலையைச் செய்ய சிறிது அவகாசம் கொடுங்கள். பொதுவாக சில சூடான நாட்களுக்குப் பிறகு உங்கள் நாற்றுகள் தானாகவே சரியாகி மீண்டும் வீரியத்துடன் வளரத் தொடங்கும். வெப்பநிலை சீராக இருந்தும் உங்கள் நாற்றுகள் தொடர்ந்து நீல நிறத்திலேயே இருந்தால் அடுத்ததாக நீங்கள் சரிபார்க்க வேண்டியது மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது pH அளவு. மண்ணின் pH அளவு என்பது அந்த மண் எவ்வளவு அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மை கொண்டது என்பதை குறிக்கும் ஒரு அளவீடு. தக்காளி செடிகள் செழித்து வளர மண் சற்று அமிலத்தன்மையுடன் இருக்க வேண்டும். அதாவது அதன் pH அளவு 6.2 முதல் 6.8 வரை இருப்பது சிறந்தது. மண்ணின் pH அளவு இந்த வரம்பை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் பல ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் இருந்தாலும் அவை செடியால் எடுத்துக்கொள்ள முடியாத வடிவத்தில் பூட்டப்பட்டுவிடும். குறிப்பாக pH அளவு 5.5க்கு குறைவாக அதிக அமிலம் அல்லது 7.5க்கு அதிகமாக அதிக காரம் இருந்தால் பாஸ்பரஸ் செடிக்கு கிடைக்காது. எனவே உங்கள் மண் மிகவும் அமிலத்தன்மை கொண்டதாகவோ அல்லது காரத்தன்மை கொண்டதாகவோ இருந்தால் அதுவே பாஸ்பரஸ் குறைபாட்டிற்கு காரணமாக இருக்கலாம். இது குளிரை தாண்டி இருக்கும் ஒரு அடிப்படை பிரச்சனையாகும். உங்கள் மண்ணின் pH அளவை எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கு பல எளிய முறைகள் உள்ளன. நீங்கள் விவசாயப் பொருட்கள் விற்கும் கடைகளில் கிடைக்கும் எளிய pH பரிசோதனை கருவியை pH டெஸ்டிங் கிட் வாங்கி பயன்படுத்தலாம். இது ஒரு சிறிய குப்பியில் சில ரசாயன திரவத்துடனும் ஒரு வண்ண அட்டையுடனும் வரும். நீங்கள் சிறிதளவு மண் மாதிரியை எடுத்து அதனுடன் கொடுக்கப்பட்ட திரவத்தை கலந்து ஏற்படும் வண்ண மாற்றத்தை அட்டையுடன் ஒப்பிட்டுப் பார்த்து pH அளவை கண்டறியலாம். இதைவிட துல்லியமான முடிவுகளுக்கு நீங்கள் ஒரு டிஜிட்டல் pH மீட்டரை பயன்படுத்தலாம். அல்லது உங்கள் அருகிலுள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம் அல்லது மண் பரிசோதனை ஆய்வகத்திற்கு உங்கள் மண் மாதிரியை அனுப்பி விரிவான பரிசோதனை செய்து கொள்ளலாம். இது உங்கள் மண்ணின் pH அளவு மட்டுமல்லாமல் அதிலுள்ள மற்ற ஊட்டச்சத்துக்களின் அளவையும் உங்களுக்கு தெரிவிக்கும். இது உங்கள் தோட்டத்தின் ஆரோக்கியத்தை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒருமுறை முதலீடு செய்தால் பல வருடங்களுக்கு பலன் தரும். மண் பரிசோதனையின் முடிவில்
உங்கள் மண்ணின் pH அளவு சரியான வரம்பில் இல்லை என்று தெரிந்தால் அதை சரி செய்ய வேண்டும். உங்கள் மண் அதிக அமிலத்தன்மையுடன் இருந்தால், அதாவது pH அளவு 6க்கு குறைவாக இருந்தால், நீங்கள் அதனுடன் சிறிதளவு டோலமைட் சுண்ணாம்பு அல்லது மர சாம்பலை சேர்க்கலாம். இவை மண்ணின் அமிலத்தன்மையை குறைத்து அதை நடுநிலைப்படுத்தும். அதுவே உங்கள் மண் அதிக காரத்தன்மையுடன் இருந்தால், அதாவது pH அளவு 7க்கு மேல் இருந்தால், நீங்கள் அதனுடன் கந்தகம், சல்பர், பைன் மர ஊசிகள் அல்லது மக்கிய இலைகள் போன்ற கரிமப் பொருட்களைச் சேர்க்கலாம். இவை மண்ணின் காரத்தன்மையை குறைத்து அமிலத்தன்மையை அதிகரிக்கும். இந்த திருத்தங்களைச் செய்யும்போது பாக்கெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுவது அவசியம். ஒரே நேரத்தில் அதிகமாகச் சேர்க்க வேண்டாம். சிறிது சிறிதாகச் சேர்த்து மண்ணுடன் நன்கு கலந்துவிட வேண்டும். pH அளவை சரி செய்வது என்பது ஒரு உடனடி தீர்வு அல்ல. இதற்கு சில வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகலாம். ஆனால் இது உங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். வெப்பநிலை மற்றும் pH அளவு இரண்டுமே சரியாக இருந்தும் உங்கள் நாற்றுகளில் முன்னேற்றம் இல்லை என்றால், அப்போதுதான் நீங்கள் நேரடியாக பாஸ்பரஸ் உரத்தை சேர்ப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். இது 4வது மற்றும் கடைசி தீர்வு. இந்த நிலையில் உங்கள் மண்ணில் உண்மையிலேயே பாஸ்பரஸ் பற்றாக்குறை இருக்கலாம். நாற்றுகளுக்கு உரம் கொடுக்கும்போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவற்றின் வேர்கள் மிகவும் மென்மையானவை. அதிகப்படியான உரம் வேர்களை எரித்து செடியை முற்றிலுமாக அழித்துவிடும். எனவே உடனடியாக பலன் தரக்கூடிய ஆனால் பாதுகாப்பான ஒரு உரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதற்கு திரவ உரங்கள் மிகவும் சிறந்தவை. குறிப்பாக கடல்பாசி கரைசல் சீவுட் சொல்யூஷன் அல்லது மீன் அமிலம் ஃபிஷ் எமல்ஷன் போன்ற கரிம திரவ உரங்கள் சிறந்த தேர்வாகும். இவற்றில் பாஸ்பரஸ் மிதமான அளவில் இருப்பதுடன் செடிக்குத் தேவையான மற்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் உள்ளன. இவை செடியால் எளிதில் உறிஞ்சப்பட்டு உடனடி நிவாரணம் அளிக்கின்றன. நீங்கள் எந்த வகையான பாஸ்பரஸ் உரத்தை தேர்வு செய்ய வேண்டும்? கடைகளில் பல்வேறு வகையான உரங்கள் கிடைக்கின்றன. நீங்கள் கரிம விவசாயத்தை விரும்பினால் எலும்புத் தூள் ஃபோன் மீல் ஒரு சிறந்த பாஸ்பரஸ் மூலமாகும். இது மெதுவாக கரைந்து நீண்ட காலத்திற்கு பாஸ்பரஸை வழங்கும். அதேபோல ராக் பாஸ்பேட் என்பதும் ஒரு இயற்கையான கனிமமாகும். இதுவும் மெதுவாகச் செயல்படும். உடனடி தீர்விற்கு நீங்கள் ரசாயன உரங்களை தேர்வு செய்வதாக இருந்தால் அதிக பாஸ்பரஸ் கொண்ட உரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். உரப்பையின் மீது 3 எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். உதாரணமாக 10-52-10. இதில் நடுவில் உள்ள எண் பாஸ்பரஸின் சதவீதத்தை குறிக்கிறது. அதிக நடு எண் கொண்ட உரத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆனால் நான் முன்பே சொன்னது போல் இளம் நாற்றுகளுக்கு திரவ உரங்களே மிகவும் பாதுகாப்பானவை. அவற்றை தண்ணீரில் நன்கு கலந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட பாதி அளவு மட்டும் பயன்படுத்துவது சிறந்தது. இது வேர்களை பாதிக்காமல் செடிக்குத் தேவையான ஊட்டத்தை மட்டும் வழங்கும். உரத்தை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது? நீங்கள் திரவ உரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் முதலில் பாக்கெட்டில் உள்ள வழிமுறைகளை கவனமாக படியுங்கள். உதாரணமாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி லிட்டர் உரம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால், நீங்கள் நாற்றுகளுக்கு பயன்படுத்தும்போது 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 அல்லது 3 மில்லி லிட்டர் மட்டும் கலந்தால் போதும். இந்த உரக் கரைசலை செடியின் இலைகள் மீது தெளிப்பதை விட மண்ணில் நேரடியாக ஊற்றுவது நல்லது. செடியின் வேர் பகுதியைச் சுற்றி மெதுவாக ஊற்றவும். உரம் கொடுப்பதற்கு முன் மண் சற்று ஈரமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். முற்றிலும் காய்ந்த மண்ணில் உரம் இடும்போது வேர்கள் சேதமடைய வாய்ப்பு அதிகம். நீங்கள் எலும்புத் தூள் போன்ற திட உரங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் ஒரு சிறிய கோப்பைக்கு 1/2 தேக்கரண்டி என்ற அளவில் எடுத்து மண்ணின் மேற்பரப்பில் தூவி லேசாக கிளறிவிடவும். பிறகு தண்ணீர் ஊற்றவும். உரமிட்ட பிறகு அடுத்த சில நாட்களுக்கு செடியின் வளர்ச்சியை கவனமாகப் பாருங்கள். முன்னேற்றம் தெரிந்தால் அதுவே போதுமானது. தோட்டக்கலையில் ஆரம்ப நிலையாளர்கள் செய்யும் ஒரு பொதுவான தவறு, ஒரு பிரச்சனையை கண்டவுடன் அவசரப்பட்டு அதிகமாக உரம் கொடுப்பது. கொஞ்சம் உரம் நல்லதுனால் நிறைய உரம் இன்னும் நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. அதிகப்படியான உரம், குறிப்பாக ரசாயன உரங்கள், மண்ணில் உப்பின் அளவை அதிகரித்து வேர்களில் உள்ள நீரை வெளியேற்றி வேர்களை சுருங்கச் செய்துவிடும். இதை ஊர எரிப்பு, ஃபெர்டிலைசர் பர்ன் என்று சொல்வார்கள்.
இதனால் செடி மீண்டு வருவதற்கு பதிலாக முற்றிலுமாக கருகி இறந்துவிடும். நீல நிற நாற்று பிரச்சனை என்பது ஒரு அவசர நிலை அல்ல. அது மெதுவாக சரி செய்யக்கூடிய ஒரு குறைபாடு. எனவே பீதியடைந்து கையில் கிடைத்த உரத்தையெல்லாம் கொட்ட வேண்டாம். நான் சொன்னது போல படிப்படியாக ஒவ்வொரு தீர்வையும் முயற்சி செய்யுங்கள். முதலில் வெப்பநிலையைச் சரிபாருங்கள். பிறகு pH அளவை சோதியுங்கள். இறுதியாக தேவைப்பட்டால் மட்டுமே, அதுவும் மிகக் குறைந்த அளவில் உரத்தைச் சேருங்கள். பொறுமைதான் தோட்டக்கலையின் மிக முக்கியமான திறமை. வருமுன் காப்பதே சிறந்ததல்லவா? எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்யலாம்? இதன் முதல் படி சரியான நாற்று ஊடகத்தை, அதாவது மண் கலவையை தயாரிப்பதுதான். நீங்கள் விதைகளை விதைக்கும் போதே நல்ல தரமான சத்துக்கள் நிறைந்த மண் கலவையை பயன்படுத்துங்கள். உங்கள் மண் கலவையில் மக்கிய தொழு உரம், மண்புழு உரம் மற்றும் சிறிதளவு எலும்புத் தூள் போன்றவற்றை ஆரம்பத்திலேயே கலந்துவிடுவது நல்லது. இது நாற்றுகளுக்குத் தேவையான ஆரம்பகட்ட பாஸ்பரஸை வழங்கும். மேலும் விதைகளை சற்று தாமதமாக, அதாவது காலநிலை போதுமான அளவு வெப்பமடைந்த பிறகு விதைப்பதும் ஒரு நல்ல உத்தி. முன்கூட்டியே விதைத்து குளிரில் நாற்றுகளைச் சிரமப்படுத்துவதை விட சரியான நேரத்தில் விதைத்து ஆரோக்கியமாக வளர்ப்பது சிறந்தது. உங்கள் பகுதியில் குளிர்காலம் நீண்டதாக இருந்தால் விதைகளை வீட்டிற்குள் விதைத்து நாற்றுகளை ஓரளவு வளர்த்து பிறகு வெளிப்புறத்தில் நடவு செய்வது மிகவும் பாதுகாப்பான முறையாகும். உங்கள் நாற்றுகள் இந்த ஆரம்பகட்ட பிரச்சனையில் இருந்து மீண்டு வளர்ந்த பிறகு அவற்றை உங்கள் தோட்டத்தின் பிரதான இடத்தில் நடவு செய்யும்போது அங்கும் மண் வளம் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நாற்றுகளை நடுவதற்கு குழி தோண்டும்போது அந்த குழியில் ஒரு கைப்பிடி அளவு எலும்புத் தூள் அல்லது ராக் பாஸ்பேட் போட்டு மண்ணுடன் நன்கு கலந்து அதன் பிறகு நாற்றை நடுங்கள். இது செடியின் வேர்கள் புதிய இடத்தில் பரவத் தொடங்கும் போதே அவற்றுக்கு தேவையான பாஸ்பரஸ் எளிதில் கிடைக்க உதவும். இது நீண்ட காலத்திற்கு செடியின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் அதிக பூக்கள் மற்றும் காய்கள் பிடிப்பதற்கும் அடித்தளமாக அமையும். தக்காளி செடிகளுக்கு அவற்றின் வாழ்க்கை சுழற்சியின் வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். நாற்றுப் பருவத்தில் பாஸ்பரஸ் வேர் வளர்ச்சிக்கு மிக முக்கியம். இதை நாம் ஆரம்பத்திலேயே உறுதி செய்துவிட்டால் பிற்காலத்தில் செடி வலுவாகவும் அதிக விளைச்சல் தருவதாகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான குறிப்பு நீர்ப்பாசனம் தொடர்பானது. அதிகப்படியான நீர் ஊற்றுவதும் நாற்றுகளின் வேர்களை பாதித்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் திறனை குறைக்கும். மண் எப்போதும் ஈரமாக, ஆனால் சகதியாக இல்லாமல் இருக்க வேண்டும். அதிகப்படியான நீர் மண்ணில் உள்ள காற்று இடைவெளிகளை நிரப்பி வேர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் செய்துவிடும். இதனால் வேர்கள் அழுகிப் போகவும் வாய்ப்புள்ளது. வேர்கள் ஆரோக்கியமாக இல்லை என்றால் மண்ணில் எவ்வளவுதான் சத்துக்கள் இருந்தாலும் செடியால் அவற்றை எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே மண்ணின் மேற்பரப்பு லேசாக காய்ந்த பிறகு அடுத்த முறை தண்ணீர் ஊற்றுங்கள். உங்கள் விரலை ஒரு அங்குலம் ஆழத்திற்கு மண்ணில் விட்டு பார்த்து ஈரம் இருக்கிறதா என்று சோதிப்பது ஒரு எளிய வழி. சரியான நீர்ப்பாசனம், சரியான வெப்பநிலை மற்றும் சரியான ஊட்டச்சத்துக்கள், இந்த மூன்றும் இணையும் போது உங்கள் தக்காளி நாற்றுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் தக்காளி நாற்றுகள் நீளமாக மாறுவது என்பது ஒரு நோய் அல்ல. அது எனக்கு குளிராக இருக்கிறது, அதனால் பாஸ்பரஸை எடுக்க முடியவில்லை என்று செடி உங்களுக்கு அனுப்பும் ஒரு சமிக்ஞை. பெரும்பாலான நேரங்களில் இதற்கு காரணம் மண்ணில் பாஸ்பரஸ் இல்லாதது அல்ல, மாறாக குளிர்ச்சியான வெப்பநிலைதான். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாற்றுகளுக்கு கதகதப்பான ஒரு சூழலை உருவாக்குவது. இரவில் அவற்றை வீட்டிற்குள் வைப்பது அல்லது ஒரு தற்காலிக மூட்டம் அமைப்பது சிறந்த தீர்வு. வானிலை வெப்பமடையும் வரை பொறுமையாக காத்திருப்பதும் ஒரு நல்ல வழி. இந்த முறைகள் பலனளிக்கவில்லை என்றால் மட்டுமே மண்ணின் pH அளவை சோதித்து தேவைப்பட்டால் சரி செய்யுங்கள். அதற்கும் பிறகு பிரச்சனை தொடர்ந்தால் மிகக் குறைந்த அளவில் நீர்த்த திரவ உரத்தை அளியுங்கள். அவசரப்பட்டு அதிக உரம் இடுவது பிரச்சனையை இன்னும் மோசமாக்கிவிடும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் நாற்றுகள் விரைவில் மீண்டும் பச்சை நிறத்திற்கு திரும்பி செழிப்பாக வளரத் தொடங்கும். நண்பர்களே, இந்த வீடியோவின் மூலம் தக்காளி நாற்றுகள் நீல நிறமாக மாறுவதற்கான காரணங்களையும்
அதை சரி செய்வதற்கான படிப்படியான தீர்வுகளையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு பயப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல. இது தோட்டக்கலையில் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம். சரியான கவனிப்பும் கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் உங்கள் நாற்றுகளை எளிதாக மீட்டு ஆரோக்கியமான செடிகளாக வளர்க்க முடியும். உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள். எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இது போன்ற மேலும் பல தோட்டக்கலை தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் ஓட்டிட்டிவும். இப்போது உங்களுக்கான கேள்வி. உங்கள் தக்காளி நாற்றுகளில் இந்த நீல நிற பிரச்சனையை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? அதை எப்படி சரி செய்தீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். பார்த்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.